செத்து போன சமஸ்கிருதத்துக்காக 2400 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கியிருக்கு. தமிழ் மொழியோட வளர்ச்சிக்காக 10 வருட காலத்தில் 150 கோடி தான் ஒதுக்கியிருக்குன்ற. அண்ணா, இதை நம்ம தொடர்ந்து பேசுகிறோம், மறுபடியும் ஒரு முறை பேசுகிறோம். ஏன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில விஷயங்கள் புரியறதில்லை, திரும்ப திரும்ப சொல்கிறோம். இந்தியாவில் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமாக இருக்குது. 10 ஆண்டு காலம் இவங்க யூபியில் இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க, தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கல. எம்ஹெச்ஆர்டியை பொறுத்தவரை எப்படி பணத்தை அலோகேட் பண்ணுறாங்கன்னா, பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சொல்கிறோம், எம்ஹெச்ஆர்டிட்ட பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகத்தை திறங்க, பீகாரில் திறங்க, கவுஹாட்டியில் திறங்க, டெல்லியில் திறங்க. பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாமல் நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால் வட சொல்கிறார். அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் முதல்லிருந்து இருக்கு, நாம எதையும் திறக்கல. கடந்த 10 ஆண்டுகள்ல நம்ம புதுசா எத்தனை பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறோம் நீங்க பாருங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமா இருக்கு. அதனால் நிதி அதிகமா போகுது. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் 10 தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கிறோம்னு சொல்லட்டும். நாங்க எம்ஹெச்ஆர்டி எடுத்துட்டு போறோம், நாங்க பேசுறோம், தமிழ் யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணலாம், ஃபண்டிங் அடுத்த வருஷம் கிடைக்கும். தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க, அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்று வச்சிருக்கோம், அதையும் 2-3 ஆக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கும்? முதலமைச்சர் அவர்களை நாங்க தடுத்தமா? தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு, கோயம்புத்தூர்ல ஓபன் பண்ணுங்க, மதுரையில் ஓபன் பண்ணுங்க, நாகர்கோவில் ஓபன் பண்ணுங்க. நாங்க வேண்டாம் என்று சொன்னோமா? தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கு பணம் வரும். பல்கலைக்கழகங்களே இல்லாம இருந்தா எப்படி பணம் வரும்? அதனால் அதை தாண்டி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு தவறையும் பண்றாங்க. அவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா? தெரியாது. அவருக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியாது. அவருக்கு தமிழ் மட்டும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மொழியை செத்துப்போன மொழி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? எல்லோருக்கும் அவங்க தாய்மொழி பெருசு தான். எனக்கு தமிழ் மொழி பெருசு, அதற்காக நான் இந்திய திட்டனா திட்டல. என் மொழி எனக்கு பெருசு, என் மொழி எனக்கு பெருசு, சமஸ்கிருத திட்டனா இல்லை. அதாவது அரசியல்வாதிகள் இன்னைக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்துட்டாங்கன்னா, தெரியாத ஒரு மொழியை செத்துப்போன மொழி, மோசமான மொழி. நம்ம மொழியை பெருமையா பேசுவாங்க, நான் தவறு இல்லை. அதுவும் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு பதவியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சான்ஸ்கிரிட் இஸ் a dead language னு சொல்றாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எந்த மொழியும் செத்த மொழி கிடையாது. எல்லா மொழியும் 4 பேர் பேசுறாங்க, அவங்கவுங்களுக்கு அவங்க மொழி பெருசு தான். தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் பேசுறவங்க இருக்கிறாங்க. அதனால் எவ்வளவு வன்மையான ஒரு பார்வையோடு துணை முதலமைச்சர் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்றுங்க. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தருண் சுக்கு அவர்கள் இன்னைக்கு பல மாநிலத்தில் தேர்தலை பார்க்கறாங்க. அவரே சொல்றாங்க, எல்லா மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி பீகார்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி ஓட்டு கேட்டோம். ஆனா தமிழ்நாட்டில் டிஎம்கே கட்சி 5 வருஷம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லட்டுமே. இன்னும் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஆரியன், டிராவிடியன், பிராமின், நான் பிராமின், தமிழ், நான் தமிழ், இப்படி தானே பேசுறாங்க. 4 ஆண்டுகளாக என்ன வேலை செஞ்சீங்கன்னு சொல்லுங்க, மக்கள் ஓட்டு போட்டு நாங்கள் ஏத்துக்கிறோம். அதனால் எந்த வேலையும் செய்யாதனால எலெக்ஷன் வந்த உடனே மறுபடியும் டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாங்க. டெல்லி, தமிழ்நாடு, நார்த்து, சவுத்து, ஆரியன், டிராவிடியன், பஞ்சாப், தமிழ்நாடு. இந்த முறை தமிழக வாக்காளர்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இதையெல்லாம் நிராகரிக்க போறாங்க. இதுவரை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வாயை திறந்து அவங்க செஞ்ச சாதனையை இதுவரைக்கும் சொல்லவில்லை என்றாலே தெரியுது இந்த எலெக்ஷனை எதிர்கொள்வதற்கு அவர்கள் பயப்படுகின்றார்கள். சார் वो आदमी बोला उदयनिधि स्टालिन जी, संस्कृत डेड लैंग्वेज है. मैं बोल रहा हूँ इलेक्शन समय में किस इलेक्शन समय में नॉर्थ साउथ आरियन ड्राविडियन सेम ड्रामा इधर चल रहा है. डेंगू है सर, लास्ट टाइम उदयनिधि स्टालिन हिंदू रिलीजन का डेंगू. वो मंद बुद्धि बालक है, मंद बुद्धि बालक जो वे ऑफ लाइफ वर्ल्ड का बेस्ट वे ऑफ लाइफ है, जो सिविलाइजेशन वर्ल्ड का बेस्ट सिविलाइजेशन है, अगर उसको वो डेड दिखता है, डेंगू दिखता है, तो उसकी मनोस्थिति का खराबी है. तो उनको चाहिए कि यहाँ तो इटली का जो चश्मा उन्होंने राहुल गांधी से लेकर डाला है वो बदले या अपना மெடிக்கல் கராய். தமிழ்ல மொழிபெயர்த்தாங்கன்னா, உலகத்தினுடைய இன்னைக்கு ரொம்ப த்ரைவிங்கா ஆரோக்கியமா இருக்கக்கூடியது இந்து மதம். யாருக்கும் எதிரான மதம் இல்லை. அந்த மதத்தை பார்த்து டெங்கு கொசுன்னு சொல்றாருன்னா, அவர் போட்டிருக்கிற கண்ணாடி போட்டிருக்காருன்னா அது ராகுல் காந்தி கொடுத்துருக்கக்கூடிய இட்டாலி கண்ணாடி. அந்த கண்ணாடி மாத்திட்டு இந்திய கண்ணாடி போட்டாவே எல்லாம் சரியா தெரியும். கண்ணாடி அவர் மாற்றணும் அப்படிங்கிறார்.